இது ஒன் சச் மூமெண்ட் தான். என்னோட சக்ஸஸ் கூட நான் இவ்வளோ சந்தோஷப்படுவேனான்னு தெரியல. ரம்யாவோட சக்ஸஸ் ஃபீல்ஸ் லைக் மை ஓன் அண்ட் மச் மோர். பிகாஸ் என்னை வந்து நிறைய பேர் கேட்பீங்க, எப்படி வந்து உங்களுக்கு ஏஜ் வந்து ரிவர்ஸ் ஆகுது, எப்படி வந்து உங்கள் ஹேர் இப்படி மெயின்டைன் ஆகுது அப்படின்னு. அதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் ரம்யா தான். நான் வேறு எங்கேயுமே ஹேர் கேருக்கு போகிறதே கிடையாது. ஷீ டேக் கேர் லைக் அ பேபி. என்னை வந்து பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க. இங்கே இருக்க கேர்ள்ஸும் அப்படி தான். வெரி ஹாஸ்பிட்டபிள், சூப்பராக பார்த்துப்பாங்க. அண்ட் ஐம் நாட் சர்ப்ரைஸ்ட், இது முன்னாடியே நடந்திருக்க வேண்டியது. ஏன்னா ரம்யா கொடுக்குற சர்வீஸ்க்கும் மெட்டிகுலஸ் ஒர்க்குக்கு அவங்க இன்னும் நிறைய சலூன்ஸ் ஓப்பன் பண்ணணும். அப்போவே சொல்லிட்டு இப்போ எதுக்கு ஹேரோட நிறுத்திடுறீங்கன்னு அது அவங்க காதில் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஷி இஸ் ஓப்பன்ட் ஃபார் ஸ்கின் லேசர் அண்ட் கப்பிங் தெரப்பீஸ். ஸோ ரம்யா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நாட் ஜஸ்ட் ஃபார் பியூட்டிஃபிகேஷன், பட் ஆனால் நிறைய இந்த அலோபேஷியா பேஷண்ட்ஸ் அண்ட் இந்த கேன்சர் சர்வைவல் பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு க்ளூமியாக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க நிறைய அவங்களோட ஏஸ்தட்டிக்லாம் அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. நமக்கு எப்படி இன்னர் ஹாப்பினஸ் ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி ஏஸ்தட்டிக் ஹாப்பினஸும் ரொம்ப முக்கியம். அந்த சர்வீஸை ரம்யா வந்து அவங்களோட பங்கு நாங்கள் எப்படி வந்து ஹெல்த்தில் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஏஸ்தட்டிக்காக அந்த ஹெல்ப்பை வந்து ரம்யா எல்லாருக்கும் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட் திஸ் ஸ்டூடியோ ஃபார் ஆல் யுவர் ஸ்கின், ஹேர் அண்ட் வாட் எவர் யூ வாண்ட் டு டூ. ஷீ இஸ் ஹியர் ஃபார் யூ. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ரம்யா. திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங். இன்னும் பெரிய இடத்துக்கு நீங்கள் போயிட்டே இருக்கணும். நாங்கள் எல்லாத்தையும் இருந்து உங்களை அப்படி பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து வேண்டிக்கிறோம்.